الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. அல்லாஹ்வுடைய தூதருடைய மேனியில ஈச்சமர கயிறால் செய்யப்பட்ட அந்த கட்டிலுடைய அச்சு நிக்குது. வேற எதுவுமே நடக்கல. ரசூலுல்லாஹ் தூங்கி எழும்பினார்கள். என்ன சொன்னார்கள் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்? ஷாமுடைய தலைவர்கள் எல்லாம் பார்த்தார்கள். அவர்கள் ஆடைகளை நீட்டிக்கொண்டு உடுக்கிற விதமும் அவர்கள் போகிற விதமும் அந்த கௌரவத்தை எல்லாம் பார்த்து, யா ரசூலல்லாஹ், இந்த உலகத்தில் அதுக்கெல்லாம் அருகதையானவர் நீங்கள் யா ரசூலல்லாஹ், ஒரு பஞ்சணி மெத்தை தச்சு தரட்டுமா? ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்? உமர், உங்களுடைய ஆசை பரவாயில்லை, தச்சுத்தார்கள். என்ன சொன்னார்கள்? யா உமர், உமர், நான் வாழ வந்தவன் அல்ல உமர், நான் போக வந்தவன் என்றார்கள் ரசூலுல்லாஹ். நான் போக வந்தவன் என்றார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் உஹது மலை அளவுக்கு என்னிடம் தங்கத்தால் அந்த மலையை தங்கமாக்கி தந்தால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள், தங்கமாக்கி தரட்டுமா யா ரசூலல்லாஹ்? அல்லாஹ் கேட்கிறார். அப்படி வேணாம் என்றால் தங்கமாக்கி தந்தாலும் 3 நாட்கள் என்னிடம் அது இருப்பதை விரும்ப மாட்டேன் என்று சொல்லி வாயால் சொல்லவில்லை. ரசூலுல்லாஹ் மரணிப்பதற்கு சனிக்கிழமையா ஞாயிற்றுக்கிழமையா ஹதீஸில் சர்ச்சை இருக்கிறது. என்ன சொன்னால? ஆயிஷா, வீட்டில் உள்ள அதையும் அல்லாஹ்விடம் கொடுக்கணும், எல்லாத்தையும் கொடுத்து விட்டு அல்லாஹ்வை நான் சந்திக்கணும். ஆயிஷா, வீட்டில் இவைகளை வைத்துக் கொண்டு அல்லாஹ்வை சந்திக்க நான் வெட்கப்படுகிறேன் ஆயிஷா என்றார்கள் ரசூலுல்லாஹ். இந்த உலகத்தில் எல்லாத்தையும் விட்டு விட்டு இறைவனை சந்தித்த ஒரு அடியான், பேச்சில் மட்டுமல்ல செயலில் காட்டிய ஒரு அடியான். அந்த உம்மத்தில் வாழுகிற நாம் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, என்ன நடந்திருக்கிறது? ஏன் இன்றைக்கு கொடுப்பதில் பிரச்சனை முஸ்லிம்களுக்குள்? ஏன் இந்த நம்பிக்கை இல்லை? கொடுக்கிறோம், ஏதோ பயந்து கொடுக்கிறோம், பரவாயில்லை, அதுவும் ஹதீஸ் தான். இத்தகுன்னார் வலௌ பிஷிக்கி தம்ரா, ஈச்சப்பழத்தின் ஒரு பகுதியாவது கொடுத்து நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்து புரிந்து கொள்ளுங்கள். இதன் அடிப்படையாக உங்களுக்கு நான் பதிவு செய்கிறேன்.